டுவெல்த்தே படிக்கல நான். எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டில் படிக்கிறதுல. டிப்ளமோ கிட்டத்தட்ட வாஷ் அவுட் தான். டிப்ளமோ பாஸ் பண்ண முடியல. ஸோ 10th முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹோட்டலில் டெஸ்க் அட்டெண்டண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான். புக் வாங்குற கூட உண்மையை சொன்னால் காசு கிடையாது. நம்ம படித்த படிப்புக்கு நம்ம போய் ஒரு ஐஐடியில் படித்த பையன் கூடயோ எய்ம்ஸில் டாக்டருக்கு படித்த பையன் கூடயோ எக்ஸாம் எழுதுறது, புக்கை திருப்பி பார்த்தாவே தலை சுற்றுது. இது ஐயோ அதெல்லாம் இன்னைக்கு நினச்சாலுமே பயம்தான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ தட். ஏன்னா அது வந்து ஆஸ்பிரன்ஸ்க்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். உங்களை பற்றின ஒரு ப்ரீஃப், நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, நீங்கள் என்ன ஆப்ஷன் படிச்சீங்க? ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு எப்போவுமே சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு என் ஆசையே கிடையாது. ஓகே. 19 இயர்ஸில் டிப்ளமோ ஃபைனல் இயர் படிக்கும்போது ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் நடந்தது, ஓப்பன் ரேலி. அப்படி ஜஸ்ட் போய் எக்ஸாம் எழுதணும். ஒரு 3000 பேர்த்தில் 8 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதியாச்சு, நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன். ஃபிசிக்கல் இதெல்லாம் முடிஞ்சு வந்துட்டேன். டிப்ளமோ கிட்டத்தட்ட வாஷ் அவுட் தான். டிப்ளமோ பாஸ் பண்ண முடியல. ஸோ 10th முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹோட்டலில் டெஸ்க் அட்டெண்டண்ட்டாக வேலை செஞ்சுருந்தேன் நான், ஒரு பெரிய ஹோட்டலில். அப்போது தான் வந்து ஏர்ஃபோர்ஸில் கால் லெட்டர்ஸ் வந்தது எனக்கு. அந்த கால் லெட்டர் வரும்போது ஏர்ஃபோர்ஸ் போய் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறேன். 19.5 years ஏஜ் வித் 10th குவாலிஃபிகேஷன். அப்புறம் அங்கே போய் ஜாயின் பண்ணி ஒரு 1.5 years ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஏர்மேனா. ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் எங்கே? ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் பெல்காமில். பெல்காமில் 1.5 years ரொம்ப டஃப் ட்ரைனிங். பிகாஸ் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அது 10th டிப்ளமோ குவாலிஃபை, 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபை. ஒரு சோல்ஜர் லெவலில், மினிமம் லெவலில் போய் கான்ஸ்டபிள் லெவலில் ஜாயின் பண்ணுறேன். 18 yearsல போய் ஜாயின் பண்ணிவிட்டு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு சேரும்போது 21 years ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் போஸ்டிங் பெல்காமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு மொத்த குரூப் ஆஃப் பீப்புளை டெல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ரிபப்ளிக் டே பரேடு அந்த மாதிரி பரேடில் இருக்கணுங்கிறதுக்காக யங்ஸ்டர்ஸுங்கிறங்காட்டி அங்கே போய் வச்சுருக்கேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அண்ணாமலை ஓப்பன் யூனிவர்சிட்டியில் போய் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். ஏன்னா 12th படிக்கல நான். ஸோ 10th முடிச்சதுக்கப்புறம் திருப்பி 12th படிக்கணும்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் எல்லாம் ஜாயின் பண்ணணும். எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டில் படிக்கிறதில்ல. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் போகவே இல்லை. நான் டேரெக்டாக அண்ணாமலை ஓப்பன் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு கேட்டேன், 10th அப்புறம் டிகிரி படிக்க முடியுமான்னு கேட்டேன். அவங்க படிக்கலாம், ஏஜ் இருந்தால் போதும், 21 ஏதோ சொன்னாங்க. அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணி பிஏ இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு டார்கெட். அதனால் பிபிஏன்னு சொல்லி பிபிஏக்கு அப்ளை பண்ணி பிபிஏ படித்தேன். புக் வாங்கி வைக்கிறதோட சரி, எக்ஸாம் என்னைக்கு வருதோ அந்த முன்னாள் நைட்டு புக்கு அப்படி திருப்பிட்டு போய் அடுத்த நாள் காலையில் எக்ஸாம் எழுதி டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். சரி, என்னோட எப்போவுமே ஒரு ஆசை என்னென்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் டிகிரி முடிச்சு அப்ளை பண்ணும்போது சிடிஎஸ் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதுவும் யூபிஎஸ்சியோட பேப்பர் தான். அப்ளை பண்ணால் 25.5 ஆகிடுச்சு. இவர் இன்எலிஜிபிள்னு சொல்லிட்டேன். ஸோ கெரியரில் வந்து ஆஃபீஸரே ஆக முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போது அந்த டைமில் வந்து எங்கூட இருந்த ஒரு ஸ்குவாடன் லீடர் நவீன் நத்தானின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர், அவர் என்னை கூப்பிட்டுட்டு, ஐ திங்க் யூ கேன் ட்ரை ஃபார் சிவில் சர்வீசஸ் அப்படின்னாரு என்கிட்ட. நான் சொல்லிட்டேன், சார் நான் டிகிரி வாங்கினதே ஏதோ பேருக்கு படித்து தான் வாங்கினேன், அதனால் ப்ராப்பர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனக்கு கிடையாது. அதாவது ஐஏஎஸ்லாம் நீங்கள் படிக்கணும்னா சூரியனே பார்க்காம படிக்கணும் அப்படின்லாம் என்ன சொல்லியிருக்கேன். சத்தியமாக நமக்கு செட் ஆகாது சார் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை நீ ட்ரை பண்ணு, நான் உனக்கு அதுக்கப்புறம் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னாரு. சார் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எக்ஸாம் எழுதியிருக்காருன்னு சொன்னார் என்கிட்ட. பட் பெரிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு சிவில் சர்வீசஸ்ங்கிறது. நம்ம படித்த படிப்புக்கு நம்ம போய் ஒரு ஐஐடியில் படித்த பையன் கூடயோ எய்ம்ஸில் டாக்டருக்கு படித்த பையன் கூடயோ எக்ஸாம் எழுதுறது, எனக்கு இங்கே படித்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த பையனே பெரிய நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன். நான் அவன் கூட கம்ப்ளீட் பண்ணுறேன்னா எப்படி நடக்கிற காரியம், வேலைக்காகன்னு சொல்லி விட்டுட்டேன். சார் அப்புறம் ஒரு 2 months கழிச்சு திருப்பி கேட்டார், என்ன ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டியா, பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு. என்னடா இவர் விட மாட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்காக வந்து ஸ்லோவாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி டெல்லியில் தான் போஸ்டிங் இருக்கும்போது டெல்லியில் ஒரு ஓல்டு டெல்லியில் போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் புக், ஜெனரல் ஸ்டடீஸ் புக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய புக்கை வாங்கிட்டு தான். அதுதான் நான் வாங்கின ஃபர்ஸ்ட் புக். புக்கை திருப்பி பார்த்தாவே தலை சுத்துது. இது அதே பில்லோ மாதிரி. ஐயோ அதெல்லாம் இன்னைக்கு நினைச்சாலுமே பயம்தான். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, சரி இவ்வளோ அடுத்தவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க, நம்மளும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன் போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு வர்றதுக்காக. என்னதான் கொஸ்டின், ஏன்னா எந்த நாலேஜுமே கிடையாது. ஏர்ஃபோர்ஸுங்கிறது ஒரு க்ளோஸ்டு குரூப். அங்கே ஒரு சிவில் சர்வீசஸ் படிக்கிறாங்கிறதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் 1-2 அங்கங்கே இருப்பாங்க. சரி கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம், பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை புரட்டி பார்க்கலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபாக இருந்துச்சு. இது நம்ம லைனே கிடையாதுன்னு அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அவர் விடுற பாட்டில் அவர் ஒரே வார்த்தை என்கிட்ட கேட்டார், நீ என்ன பண்ணால் படிப்பேன்னு கேட்டார். சார் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கு கோயம்புத்தூருக்கு போஸ்டிங் வாங்கி கொடுங்க, நான் சொந்த வீட்டுக்கு எங்கள் அம்மா கூட போய் நான் இருந்தேன்னா ஒரு சான்ஸ் இருக்குது எனக்கு, ஒரு 3 years போஸ்டிங் வாங்கி கொடுங்க சார், நாங்கள் பார்க்குறேன். அவர் எனக்காக மெனக்கிட்டு ஏர்ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டரில் பேசி எனக்கு ஸ்பெஷலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தாரு கோயம்புத்தூர் என்சிசியில். ஸோ கோயம்புத்தூர் என்சிசியில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிவிட்டு மீதி டைமில் படிக்கணுங்கிறதான் பிளான். ஸோ பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது மொத்த புக்கையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் புக் வாங்குற கூட உண்மையை சொன்னால் காசு கிடையாது, எங்கள் அம்மாட்ட தான் காசு வாங்கிட்டு வந்து புக்கு வாங்கணும். ஸோ மொத்த புக்கையும் வாங்கிட்டு கோயம்புத்தூர் வந்தாச்சு. ஐ திங்க் 2009 February ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். தலையும் புரியல காலம் புரியல, படிக்கிறோம் எதை படிக்கிறோன்னே தெரில.
ஒரு சிலர் பார்த்தா ஹிந்து படிக்கணுங்கிறாங்க, ஒரு சிலர் பார்த்தா பிரத்யோக தர்மன் காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூன்னு ஆரம்பித்து அப்படியே ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நீங்கள் அந்த சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும்போது என்ன ஆகுனா தானே படிக்க போகும். அந்த மாதிரி தான் வந்து ஸ்லோவாக பிக்கப் ஆகி 2010 ப்ரிலிம்ஸ் அகெயின் எழுதுனா ஃபெயில். 2011 பேட்டர்ன் மாறுது. ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் இது இல்லாமல் ஆப்ஷனல் இல்லாமல் சிசாட் வரும்போது என்னென்னா எனக்கு என்னென்னா படிச்செல்லாம் நான் சப்ஜெக்ட் கண்டிப்பாக ஏன்னா டைமே கிடைக்காது உங்களுக்கு. காலையில் ஒரு 7 o'clock போனேன்னா 4 o'clock தான் வீட்டுக்கு வரும். நியூஸ் பேப்பர் படிக்கிறது பெரிய காரியம். 4 to 10, 10:30 மேலே எனக்கு தூக்கம் வந்துடும். அதுக்கு மேலே படிக்க முடியாது. படிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சு ஒரு 2 yearsல வந்து கொஞ்சம் கிரிப்பு கிடச்சிருச்சு. ஸோ ப்ளஸ் சிசாட்டும் வரும்போது என்னாச்சுன்னா என்னால் ப்ரிலிம்ஸை ஃபஸ்ட் டைம் கிராக் பண்ண முடியும். சிசாட்டை கிராக் பண்ணணுன்னு மெயின்ஸுக்கு போகும்போது நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கேன். அப்போ வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனலுங்கிறது எடுத்து வச்சிருக்கேன், பட் படித்ததே கிடையாது. ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வருது. அது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல. எழுதிட்டு வந்ததோட சரி எக்ஸாம் வர பார்த்து திடீர்னு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து அப்படிங்கும்போது ஜாகிரஃபி கொஞ்சம் தெரியும், ப்ரிலிம்ஸ் அளவுக்கு படித்து வச்சது. அப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்போ தான் புக்கெல்லாம் எடுத்து பழைய புக்கெல்லாம் எடுத்து பார்க்குறேன். எக்ஸாமுக்கு ஒரு 50-60 days தான் இருக்குது. மெயின் எக்ஸாமுக்கு முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, அட்லீஸ்ட் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லி எழுதுனா ஃபெயில் தெரியும் எழுதும் போது. பட் ஆனால் அது வந்து கொடுத்த ஒரு நம்பிக்கை வந்து அடுத்த எக்ஸாம் நம்ம கண்டிப்பாக 2011 மெயின்ஸ். ஓகே. ஸோ 2011 கொஸ்டின் பேப்பர் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் டைம் என் கண்ணில் பார்க்குறேன். சரி, அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் லிமிட்டட் ரிசோர்ஸஸ், பணம் நிறைய கிடையாது, நம்மளே சம்பாரிச்சு தான் வந்து படிக்கணும். அம்மாவையும் பார்த்துக்கணும், 2 அக்கா இருக்காங்க. அந்த மாதிரி ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸோடு சேர்த்து நம்ம படிக்கும்போது என்னென்னா நம்ம ஏன் படிக்கணுங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் அப்போ தான் வரும். படித்தோம்னா நம்ம வந்து நல்ல பொசிஷனுக்கு போக முடியும், வீட்டுக்கு பெருமை. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆஃபீஸராகி பண்ணக்கூடிய என்னால் மிலிட்டரி ஆஃபீஸர் ஆக முடியலன்னு தெரிஞ்சு போச்சு. சரின்னு சொல்லி ஒரு IPS ஆஃபீஸராக ஆகணும், யூனிஃபார்ம் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2012 எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. படிக்க ஆரம்பிக்கிறதா. எனக்கு லீவுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக லீவ் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மெயின்ஸுக்கு ஒரு 1 week, ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 1 week, மெயின்ஸ்க்கு ஒரு 20 days, அந்த எக்ஸாம் கவர் பண்ணி ஒரு 20 days கொடுப்பாங்க. இவ்வளோ தான் லீவ் கிடைக்கும். எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் தான் லீவ் கரெக்டாக. அதர்வைஸ் 365 days ரொட்டீன் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்னால் படிக்க முடிஞ்சது. ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் சாட்டர்டே சண்டேஸில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சிருது. பட் நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனால் எக்ஸாம் அப்போல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு சென்னை வரும். நான் படித்தது ஒன்றுமே கிடையாது. அண்ணா நகரில் என்னோட ஃப்ரெண்டோட ரூமில் வந்து சாட்டர்டே நைட்டு கிளம்பி வந்து சண்டே மார்னிங் அவங்கள பார்க்கும்போது நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயம், ஒருத்தர் வந்து ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் லேபர் போட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், பட் ப்ராக்டிக்கலி அது பாசிபிள் கிடையாது. ஸோ அந்த சினாரியோவில் நான் பார்ப்பேன், நான் இவ்வளோ தூரம் ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டு வந்து பரிசையில் வந்திருக்கேன், உங்களெல்லாம் பார்த்தா நான் பேசாமல் போய் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு டைலாக்லாம் வரும். அப்போ அவர் என் கூட இருந்த ஃப்ரெண்டு சொல்லுவார், விஷயம் அது கிடையாது. உங்ககிட்ட இருக்க ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ப்ளஸ் அக்யூரசி. ஒருத்தருக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். நான் நல்ல ஸ்டூடெண்ட்ல கிடையாது. ஸ்கூல் படிக்கும்போது நான் டிப்ளமோ பாஸே பண்ண முடியல. வெளியே இருந்து ஒருத்தங்க பார்த்து நம்மளோட குவாலிட்டியை சொல்லும் போது அப்போ நம்ம அதை நம்பணும். ஃபர்ஸ்ட் எங்கிட்ட ஸ்பீட் இருக்கு, எங்கிட்ட அக்யூரசி இருக்கு, அதை வந்து நம்ம டூலாக எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நாலேஜை மட்டும் சேர்த்துனா ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை பார்த்துருக்கேன் என் கண்ணால். எனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து படித்தேன். நல்லாவே படித்தேன். அதாவது எனக்கு தெரியும் இந்த அட்டெம்ப்ட் நான் கிளியர் பண்ணலைன்னா வந்து அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண மாட்டேங்கிற மாதிரி. ஒரு ஃபுல் த்ரஸ்ட்டில் போய் எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எழுதி முடிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் பாஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு 2012 ஓகே எக்ஸாம் எழுதி முடிச்சுனேன். சிசாட் வந்து பழைய ஆளுகளுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் போனாலும் இங்கிலீஷ் ரொம்ப கை கொடுத்தது. ஸ்கூல் எஜுகேஷனோட பேசிக் இங்கிலீஷ் ரொம்ப கை கொடுத்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு நான் ஒரு 1 week கேப்லேயே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜியோகிராஃபி மாற்றி மெயின்ஸ் வரைக்கும் அக்டோபர் வரைக்கும் எழுதிட்டு போயாச்சு. எழுதிட்டு போய் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்கேன். நான் எல்லாம் முடியும் போது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கிளியர் ஆயிருங்கிற நம்பிக்கை எனக்கு. ஏன்னா எழுதுனாவே எனக்கு தெரியும், ஓகே என்னால் பெஸ்ட்டை கொடுக்க முடியும். அந்த பெஸ்ட்டில் வந்து 90% நான் கொடுத்துட்டேன். அதையும் தாண்டி வரலைன்னா நான் வந்து அந்த லைனுக்கு கீழே இருக்கேன்னு அர்த்தம். நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது. சொல்லி வச்ச மாதிரி வந்து மெயின்ஸ் கிளியர் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம். மெயின்ஸ் கிளியர் ஆனால் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கோயம்புத்தூரில் கனகராஜ் சார் தான் வந்து எங்களோட மென்டர். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். ஒரு 4-5 பேர் வந்து கோயம்புத்தூரில் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணி மாக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு குரூப்பாக இருந்தோம். 5 பேருமே சர்வீஸ் வாங்கிட்டோம். ஸோ அதில் அவங்க 4 பேர் அந்த சென்னையில் படித்து, ஒருத்தர் டெல்லியில் படித்தவங்கலாம் வந்து கடைசியில் அங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இனி இதுதான் கடைசி அட்டம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஃபைனலில் ஒருத்தர்லாம் 5 இன்டர்வியூ போயிட்டு வந்தார்.
ஸோ அவரோட 5வது இன்டர்வியூ என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஒன்று போனேன். இன்டர்வியூ 165 கிடச்சிது. இன்டர்வியூ நல்ல ஒரு 200+ கிடச்சிருந்தா நல்ல சர்வீஸே, இந்த பெட்டர் சர்வீஸாக வந்திருக்கும். பட் எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குரூப் ஏ சர்வீஸ் கிடச்சா தான் ஏர்ஃபோர்ஸ் விட்டு வெளியே வர முடியும். குரூப் பியில் டேனிப்ஸ் கிடச்சா கூட என்னை விட மாட்டாங்க. அதான் கண்டிஷன். 3 இயர்ஸ் அந்த டைம் பீரியட் 2009 to 2012 கரெக்டாக வந்து 2013 நான் இன்டர்வியூ போகும்போது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் எக்ஸ்டென்ஷன் கேட்டேன். ஃபைனல் இன்டர்வியூ போகிறேன், நான் வந்து இன்னைக்கு ஒரு 6 months எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அப்புறம் கால் லெட்டர்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் சரி ஒரு 6 months எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி முடிச்சுன்னு இன்டர்வியூ போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வந்து மார்க் வரல. என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட கட் ஆஃப் வந்து 911, ஓபிசியோட கட் ஆஃபும் 911. ஸோ என்னோடது வந்து மெயின் லிஸ்ட்டில் பேர் வரல. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கு இந்த டாப் செலக்டட் கேண்டிடேட்ஸில் வரலன்னு சொல்லிட்டு ஒரு விட்டுட்டேன். சரி இதுக்கு மேலே நமக்கு ப்ரிப்பரேஷன் ஒன்றும் இருக்காது, அடுத்த தடவை பார்க்கலாம் முடிஞ்சா. ஏன்னா அதுக்கப்புறம் அப்படி ஸ்லோ ஆகிடும், ஏஜும் தள்ளி போயிட்டே இருக்குது. பிகாஸ் நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதும்போது 27, ஸோ 30 கிராஸ் ஆகிட்டோம். இதுக்கு மேலே அது எஃபர்ட் போடுறது ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா யூபிஎஸ்சி மார்க்ஸ் கொடுக்கும்போது 911 ஓபிசியோட கட் ஆஃப்னு வந்துச்சு. அப்போ என் மார்க்கு 911 வந்துச்சு. ஓகே இப்போ எப்படி இருந்தாலும் வந்து ரிசர்வ் லிஸ்ட்டில் பேர் வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் அடுத்த தடவை திருப்பியும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ப்ரிலிம்ஸ் எழுதினோம், மெயின்ஸுக்கு போனோம். பட் மீன்வெல் மேரேஜ் அப்படி இப்படின்னு டைவர்ட் ஆகி எப்படி விட்டு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி இருக்குன்னு அது நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவேன், பேசிக் எஜுகேஷனில் நம்ம தப்பு பண்ணாலும் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அது சிவில் சர்வீசஸ்க்கான மெச்சூரிட்டி எனக்கு 27 வயசுல வந்திருக்கு. ஒரு சில நல்லா படிக்கிறவங்களுக்கு 22 வயசுல வரும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ காலேஜ் எஜுகேஷனில் நான் மிஸ் பண்ணிட்டேங்கிறதுக்காக ப்ரிப்பரேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு என்னோடது வந்து ஒரு லீடிங் எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் 30 வயசுல கூட புக் எடுத்து வச்சு படிக்கலாம், தப்பு கிடையாது. பட் அதுக்கான ஃபேமிலி சப்போர்ட்டும் அந்த மோட்டிவேஷனும் நீங்கள் விட்டுறக்கூடாது. கரெக்ட்.